பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும் என்று இங்கே யோவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், உங்களுக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி அவர் மாதிரியை வைத்து போயிருக்கிறார் என்று இங்கே குறிப்பிடுகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது பஞ்சு மெத்தையில் நடப்பதை போன்ற ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு வாழ்வு என்று நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. அது எப்பொழுது எப்படி என்றால், தேவனை ஒழுங்காக பின்பற்றி அவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்து கொண்டு வாழ்கிற பொழுது நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள், நம்முடைய இழப்புகள், அவமானங்கள், நிந்தைகள், இப்படிப்பட்ட சில காரியங்கள் கடந்து வருகிற வேளையிலே, அந்த சூழ்நிலையிலே நாம் கர்த்தருக்காக நாம் நிலைத்திருக்கிற பொழுது, கர்த்தருடைய செட்டைகளின் மறைவிலே நாம் மறைந்து வாழ்கிற பொழுது, நிச்சயமாக அந்த நெருக்கமான சூழ்நிலைகள், போராட்டமான நிலைகளிலே தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இதை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. கெத்செமனே தோட்டத்திலே கிறிஸ்து அவர் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்த பொழுது தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்யும்படியாய் கடந்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே நம்முடைய விருப்பத்திற்கேற்றார் போல் நாம் இவ்வளவு காலம் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தை அறிந்தவர்களாக நாம் நடக்கிற பொழுது நிச்சயமாக ஒன்றை சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்விலே ஜெயமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமுமே ஒழிய வேறு எந்த தீமைகளும், வேறு எந்த சலனங்களும், சஞ்சலங்களும், வேதனைகளும், அவமானங்களும், நிந்தைகளும் நம்மை சூழ்ந்து கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், கிறிஸ்து இயேசு நிந்தைகளை சுமந்தார், கிறிஸ்து இயேசு பாடுகளை சுமந்தார். ஆனால் அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் வியாதியஸ்தர்களை பார்த்து, பாவிகளை பார்த்து மனதுருகினார். அப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் நடப்பித்துக் கொண்டு இருந்தால் தேவன் நம்ம மேலே இன்னும் பிரியமாக அவருடைய செயல்பாடுகளை நம்மால் உணர முடியும். நாம் அவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு சுடர்கள். ஆனால் நாம் மங்கி எரிகிற திரிகளைப் போல அணைந்து போகிற நிலையிலே நாம் போகாதபடிக்கு நம்முடைய வாழ்வை அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து அவர் எப்படியெல்லாம் நடந்தார் என்பதை நாம் அறிந்து, வேதத்தை புரிந்து, வேதத்தின்படியே நாம் நடந்து கொண்டு அவருக்கு பிரியமானவைகளையே செய்வோம் என்று சொன்னால், அதைதான் வேதம் சொல்லுகிறது, என் பிதாவின் சித்தத்தை செய்யும்படிக்கு என்று கிறிஸ்து சொல்லுகிறார் அல்லவா? அது போலவே கிறிஸ்து இயேசுனுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுகிறவர்களாக அவர் நடந்தபடியே நாமும் நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே நிச்சயமான ஆசீர்வாதங்களும் ஜெயங்களும் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.